வணக்கம். நமக்கு தொழில் கவிதை. நாட்டிற்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல் என்பார் மகாகவி பாரதி. அவரை விட பாரதியினுடைய சீடரான பாரதிதாசன் ஒரு கவிஞரின், ஒரு புரட்சியாளரின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், எழுத்தாளனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாரதிதாசன் சொல்லுவார். இருக்கும் நிலையை மாற்றக்கூடியவன் தான் கவிஞன் அப்படின்வார். அதே போல பாரதிதாசன் அவர் இருந்த காலத்தில் வர்க்க போராட்டம், பொது உடைமை, தமிழ் இனம், தமிழ் சமூகம் குறித்து மிகுந்த கட்டுரைகளை தன்னுடைய படைப்புகள் வழியாக காட்டியிருக்கிறார். அதே போல பாரதிதாசனுடைய படைப்புகள், எல்லா படைப்புகளும் தமிழ், அந்த கதை பாத்திரத்தினுடைய பெயர்கள் கூட தமிழில் வைத்திருப்பார். அதே போல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அவர் சொல்வதை போல, பாரதிதாசன் சொல்வதை போல, தமிழ் அப்படின்பது இனிமை, அமிழ்தை விட இனிமையானது அப்படின்னு சொல்லுவார். பாரதிதாசன் ஒரே ஒரு எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்பதை அடிப்படையாக கொண்டு அழையும் சிரிப்பில் நசையுடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல் அழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை அப்படின்வார். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு உள்ளன்போடு பார்த்தால் அது அழகாக தெரியும் என்பதை அடிப்படையாக கொண்டு எல்லோரும் எல்லா பொருள்களையும் மீது அன்பு செலுத்த வேண்டும், காதல் செய்ய வேண்டும் என்பதை அழகின் சிரிப்பில் நசையுடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல் அழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை என்று கூறுவார். அதே போல அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை அப்படின்வார். அறிவு அப்படின்பது நாம் தினந்தோறும் ஒரு நூல் வழியாக படித்து கொண்டு, அல்லது நம்முடைய பல்வேறு நூல்களின் வழியாக படித்து கொண்டு அது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியது, அது அறிவு அல்ல, அது ஒரு தரவு. ஆனா அறிவு அப்படின்றது வள்ளுவர் சொல்லுவார், நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்வார். அதாவது நம்முடைய மனதை நல்ல நிலையில் வைத்துக்கொண்டு பிறருக்காக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லுவார். அதே அடிப்படையாக கொண்டு, திருவள்ளுவருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு பாரதிதாசன் அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் ஒழுங்கு மக்களை, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை என்பார். நன்றி.